இது போலதான் இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய மாநிலருடைய இருதயத்திலே நான் என்ற அகந்தை, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இருமாப்பு, இவையெல்லாம் அகன்று என் இருதயத்திலே ஒன்றுமே இல்லை இறைவா. புல்லாங்குழல் மாதிரி வெற்றிடமாவே இருக்கு. மாமா சொல்வதே புத்தி. மாமா சொல்வதே சரி. நடுவிட்டு குத்து விளக்கு மாமா. மாமா சரியான யோசனை சொல்றதுக்கு. ஆமாடா பையா, என் யோசனையா மனிதம் மாமா என்பது போவதா இருந்தால் மாமா. ஆமா கோபாலகனுடைய மகள் திருமணம் செய்யணும் சொல்ற. அப்படி திருமணம் செய்தால் தேவாதிரி ஆட்சியை போல உன்னை ஒரு புறமும் கோபாலகன் ஒரு புறமும் அமைச்சு அரசாட்சி செய்தால் மாமா அரசாட்சி எப்படி இருக்கும்? யார் தெரியுமா? மகாராஜா கோபால கண்ணு எடுத்து வெண்கட்டு போவதா இருந்தால் ஆமா என்ன தகுதி மாமா நாமும் கொல்ல ஆண்டவர் இருந்தால் சொந்தம். அப்படி சுந்தரியை நாம் பெண்பார்க்க சென்றால் ஆமாம் பாண்டவர்கள் இருந்தால் தடையா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தான் முதல்ல சொன்னேன்னு. ஆமா ஓய் சொந்தம் பேசுவாங்க, பாண்டவரும் கிடையாது. ஆமாம் ஆமா ஓய் நம்ம கேள்விக்கு ஆளும் கிடையாது யாரும் விட. ஓய் என் நடுமாமனாரு. ஆமாம் நான் போய் பெண் கேட்டா என் தங்கச்சி பொண்ணு. ஆமா ஓய் கேட்டா குடுக்காம போயிடுவாங்க. எடுத்துமான்னு சொல்லுவாரு ஓய் அப்படி. ஆனா மாமா பெண் பார்க்க போனா ஆமா எதுல எடுத்து போனோம் ஓய் பெண் பார்க்க போவதா இருந்தா ஓய் இரு மாமா வாய் மேல அடிச்சிடுவான். ஆமா எதுல எடுத்துமா சொல்லுவாங்க தங்கச்சி மகள். ஆமா கேட்டா குடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ஒரு பெருத்த அரச அதனால கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஓய் பெண் பார்க்க சென்றால் ஆமாம் பரிசமாக என்னென்ன எடுத்து போனோம். ஓ பச்சா பையடு ஒரு பெண் பார்த்து போவதா இருந்தால் ஆமா எனக்கு கூட தெரியுமே. என்ன எடுத்து போவீங்க? பொம்பளைங்களை பூரா தாலி இல்லாத பொம்பளை கூட்டு போனோம். நடுக்கூட்டுல வைக்க வரா ஒரு பெண் பார்க்க போறதுக்கு அப்படியே போவாங்க. சும்மா ஊர்ல பார்த்தால் இவருடைய மகனுக்கு பொன் பார்க்க போவதா இருந்தால் இந்த ஊரே அசு பண்ணோம். ஆமா அப்பா அப்படி போனடா பையனாக்கா அப்படி மட்டும் கிடையாது. அதான் எந்த ஒரு பொண்ணு ரொம்ப நாளா தான் மாப்பிள்ளை வந்து வந்து போறான் குடகலான்னு பாத்துக்கிறேன். பேர் என்ன? பெரிய இடம். எப்படி பார்த்தாலும் துரியோதன மகாராஜாவை தாண்டி இருந்திருக்கிற சொத்து இருந்து இருக்கா? காரு பூட்டி கொடுக்கலான்னு பாக்குறேன். என்ன காரா? நிசான் காரு. நிசான் பொண்ணுன்னா கலர் இருக்கும் எப்படி இருக்கும் பொண்ணு? ஐயோ நீங்க மாப்பிள்ளை வரீங்கன்னு படுத்துக்கிட்டே ஏதாவது பத்துக்குதா?
கூட்டாந்து விட்டா தான் மேடைக்கு வரும். பார்க்க பாரு பொண்ணு எப்படிதான் நடந்து வரான்னு சொல்லு பாப்போம். முத பாரு. பாரு உங்க மருமகன் கிட்ட சொல்லுங்க. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ? ஆமா நல்லா இருக்கிறாரா? டேய் இளவரசன் ஒண்ணு மாரி இருப்பாரா? ஏண்டா நான் வயசானவன்டா. கலரு என்னோட கலர் நல்லா. அவரு வயரம் இருப்பாரா? அவர் தாண்டி வயறங்களாம் இளவரசன். வாரியா? ஆமா ஒண்ணு பாக்கலாம் நம்ம ஒரு வாட்டியா பாத்துதான் பொறுப்பாவா ஒண்ணு இல்ல. ஏண்டா டேய் பெண் பார்க்க போக வேண்டும். ஆனால் பொன்னியம் பொருள் 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது பொன்னியம் பொருளும் சும்மா லோடு கொண்டு போன வாய். நீ நாம லோடன்ற சும்மா லோடா 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது வாய். ஆமா வாய். யானை மீது குதிரை மீதுலாம் கிடையாது. ஒட்டகனா வாய். எப்படி கூடிய சக்தி ஒட்டகத்துக்கு உண்டு வாய். ஆமா லாரி போச்சே அது உங்களுக்கு தான் ஏற்றி போகுது. ஒண்ணுதான் கலர் தெரியல அதுன்றாரு. ஆமா ஒட்டகத்தின் மீது. ஆமா 1 லட்சம் ஒட்டகம் கிடையாது. 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது பொன்னையும் பொருளையும் கொண்டு போய் ஆனான் இந்த கோபால கண்ணன். பெண்ணுக்காக இல்ல இந்த பொண்ணுக்காக மயிவான் வாய். மாமா ஓய் மரியா பொன் பொருளை பார்த்து கோபால கண்ணன் மயிடுவான் வாய். சும்மா மூக்க மேல ஏன்டா எப்படியே எதற்காக தெரியுமா? மூக்கு மேல வரல வைக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற நகை பூரா வாங்கிக்கலாம் போய் அவன். ஆமா அதனால்தான் பொன் மீது ஆசைப்பட்டவன் கோபால கண்ணன். அதனால் இந்த பொண்ணையும் பொருளையும் கண்டானால் சும்மா பொண்ண வாய் ஓய் பொன் பொருளை பார்த்த உடனே மூக்கு மேல வரல வச்சு. ஆமா ஓய் நம்ம காலில் போட வாய். ஆமா ஓய் 7 லட்சம் ஒட்டகத்து மீது. ஆமா பொன் பொருள் ஓய் ஓய் ஓய்
ஆயும் தர்ப்பர சிற்பர சச்சிதானந்த குருசாமி ஆயும் எங்கும் நிறைந்திருக்கப்பட்ட மேகவண்ணனாகிய கோபாலக்கண்ணன் வந்தேன். பந்தமற்ற தூயன் பாண்டவர் சகாயன் பார்த்த சாரதி ஓட்டும் தீர்த்தன் பந்தாபாசமே அற்றவன் பாண்டவரை மட்டும் எப்பொழுதும் மனதில் நினைத்திருப்பவன் அன்பு கொண்ட லட்சுமிக்கு மணாளன் சுபத்திரிக்கு அண்ணன் இது அமர்ந்திருக்கும் மாதவிற்கு தரிசனம் காட்ட வந்த கண்ணன் மாதவா ஆசீர் வருக. இத்தாதி சபை நோக்கி வரும் பொழுது இன்னவர் யார் இனி யார் என்று விளக்கம் வேண்டும். ஆமா, பகவான் என்றால் திருநாமம். விகடமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அப்படியா? விகடமான வார்த்தை யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியும். அப்படியா? அதனால வந்து விகடமான வார்த்தையெல்லாம் வேண்டாம். அதனால நான் எதுவும் பேச மாட்டேன். அப்படி பேசணும், பேசாத இருக்கணும்னு நினைக்கிறேன். இத்தாய் சபை நோக்கி வரும் பொழுது இன்னவர் யாரை நீ விளக்கம் வேண்டும் அல்லவா? மாதவா, ஸ்ரீ என்றால் பெண், கரண் என்றால் நாயகன், லட்சுமியை சதாகால உரமாக என்னுடைய மார்பிலே தரித்திருப்பதால் ஸ்ரீதரன் நந்தானந்தனன். நந்தனுடைய மணியிலே நான் இளம் பருவத்திலே ஓடியாடி விளையாடி வந்ததால் நந்தானந்தனன். கோவிந்தன். கோவி என்றால் என்ன? விந்தன் என்றால் ஆவு கூட்டங்களை அண்ணா பலராம சக்கரவர்த்தியோடு நான் வடமதுராபுரியை சில காலம் பரிபாலித்து வந்ததால் கோவிந்தன். ஜெகமளந்த பாதன். மாதவா, இந்த புவனத்திலே பேராயிரம் நாமம் எனக்கு. அதிலே ஜெகமளந்த பாதன் என்று எனக்கு எப்படி அபிதானம் வந்தது தெரியுமா? ஆமா, இந்த புவனத்திலே மாபலி சக்கரவர்த்தியானவன் நான் என்ற இருமாப்போட அரசாட்சி. ஒரு நாட்டு அரசன். நான் என்ன செய்தேன் தெரியுமா? இவன் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு குள்ள பிராமணனாக ரூபம் கொண்டேன். மாபலி சக்கரவர்த்தியிடம் சென்றேன். ஐயா மாபலி சக்கரவர்த்தி, உன்னை நாட்டு மக்கள் அனைவரும் வாக்குதார சத்திரி என்று போற்றுகிறார். இந்த குள்ள பிராமணனுக்கு உன்னுடைய நாட்டிலே ஒரு 3 அடி மண் தானம் கொடுங்கள் ஐயா என்றேன். ஆமா, என்னை இருமாப்போடு உற்று நோக்கி பார்த்தான். கேட்பதோ 3 அடி மண் தானம். இவன் அளந்தால் எவ்வளவு இடம் கொள்ளும் என்று இருமாப்போடு பார்த்து விட்டான். பார்த்து விட்டு தானம் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆமா, அருகாமையில் இருந்த அவனுடைய மந்திரி சுக்ராச்சாரி மந்திரியானவன் வேண்டாம் என்று தடுத்தார். சக்கரவர்த்தி, உன்னுடைய வாய் இருமாப்பினாலே நீ கெட போகிறாய். வந்திருப்பவன் குள்ள பிராமணன் கிடையாது, அவன் ஒரு மாயாவி. தானம் தர வேண்டாம் என்று தடுத்தார் சுக்ராச்சாரி. தேவர்க்கெல்லாம் குரு பிரகஸ்பதி, அசுரர்க்கெல்லாம் குரு சுக்ராச்சாரியார். அப்படி இருக்க என்ன கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருந்தாலும் கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பான்? மொத்தமே கெடுக்கிறான். ஒரே ஆள் தான் கொடுக்கறான். ஆனா சுக்ராச்சாரி வேண்டாம் என்று தடுத்தார். சுக்ராச்சாரியின் வார்த்தையை மாபலி சக்கரவர்த்தி கேட்கவில்லை. தன்னுடைய கணவனும் மனைவியும் சேர்ந்து எள்ளும் ஜலமும் தர்ப்பையும் வைத்து எனக்கு தாரகை வாத்து கொடுத்தார்கள். அந்த தருணத்திலே சுக்ராச்சாரியான ஒரு சூழ்ச்சி செய்தான். என்ன? ஜலம் வெளியே வர விடாமல் கருவண்டாக ரூபம் கொண்டு துவாரத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமா, ஞானத்தால் அறிந்தேன். தானம் தரும்போதே தடுத்தானே சுக்ராச்சாரி, அவன் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அறிந்தேன். என்னுடைய கருத்தில் இந்த தர்ப்பை எடுத்தேன். கருவண்டாக அடைத்துக் கொண்டிருந்தான் சுக்ராச்சாரி. அவன் கண்ணை பார்த்து குத்தினேன். ஆமா, சுக்ராச்சாரி கண் போனது. ஜலத்தோடு உதிரம் கொப்பளித்து ஓடி வருகிறது. இரு கரத்தையும் நீட்டி ரத்த தானமாக பெற்றுக் கொண்டேன். ஐயா மாபலி சக்கரவர்த்தி, எப்பகுதி அளந்து கொள்ளட்டும் ஐயா என்றேன். ஐயா, தனக்கு தேவைப்பட்ட பகுதி எப்பகுதி வேணுமானால் அளந்து கொள்ளுங்கள் ஐயா என்றான். நான் என்ன செய்தேன் தெரியுமா? உடனே விஸ்வரூபம் எடுத்தேன். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகவும் பெண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியை ஓரடியாக வளர்ந்தேன். அடே மாபலி சக்கரவர்த்தி, அண்டமம் பெண்டமம் அளந்திருக்கு 2 அடிக்கு தான் இடமானது, 3வது அடிக்கு இடம் இங்கே என்றேன். ஐயா, வந்திருப்பவர் யார் என்று தெரியாமல் சுக்ராச்சாரியின் வார்த்தையும் கேளாமல் 100 அசுவமேத யாகம் செய்து இந்த தேவேந்திர பதவியை அடையலாம் என்று எண்ணம் கொண்ட என் ஆணவத்தை அடக்கிய ஆண்டவா, நானோ சத்திரியன், வாக்கை தவற மாட்டேன். 3வது அடி என் சிரசியே பிரதானம் என்று தலைவணங்கினான். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய வலது பாதத்தை தூக்கினேன். அவன் சிரசின் மீது வைத்தேன். அதல விதல தராதல பாதாள லோகம் கொண்டு சேர்த்தேன். மாதவா, இந்த புவனத்திலே அவனே அவனே என்பதும் சிவனே சிவனே என்பதும் அடியேனே. நான் யாருடைய சுதன் தெரியுமோ? தேவகியின் கூடல் விளக்கம் செய்தவன் தேவாதி தேவன்.
பார்வதிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக உலக ரட்சகனாக ஓங்கார ரூபனாக இந்த புவனத்திலே நான் எப்படி ஜனனமானேன் தெரியுமா மாதவா? ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கிளட்சபட்சம் கூடிய சுபதினம் இரவு 11:55 சாம்பலான ரூபத்தோடு சங்கு சக்கரத்தோடு ஜனனமானேன். சாம்பலான ரூபத்தோட பிறந்துட்டீங்க, அடுப்புல பிறந்தியா? என்னுடைய எந்த குழந்தையும் அப்படிதான் இருக்கும் நேரம் பிறக்கும் போது. ஆமா, ஏன்னா ஒரு இரவிலே 2 தாயை பார்த்தவன். உன்னால முடியுமா? நம்மளால பார்க்க முடியாது, நம்மளது ஒண்ணுதே தான் தப்பி நடக்கிறோம். ஒரு இரவிலே ஒரு இடத்திலே பிறந்து அதே இரவிலே மற்றொரு இடத்திலே நான் ஒளிந்து வளர்ந்தேன். அது என்ன காரணம் ஒண்ணும் புரியல எனக்கு. எதுக்குன்னு கிரேத்த ஆண்டிலே நான் சீதா பிராட்டியை மணந்த காலத்திலே காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஒரு இரவிலே ஒரு இடத்திலே பிறந்து அதே இரவிலே மற்றொரு இடத்திலே நான் ஒளிந்து வளர காரணம் அதான் ஒண்ணும் புரியல. உங்க அம்மாவுக்கு பால் இல்லைன்னு ஒரு ஆளு தூக்கி போய் வேற ஆளுக்கு போட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் புரியல எனக்கு. என் தாய் மாமன் கம்சனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அங்க ஒளிந்து வளர்ந்தன்னு உலகோருக்கு தெரியும். ஆனா என்னுடைய மூல கருத்து என்ன தெரியுமா? கிரேத ஆண்டிலே நான் சீதா பிராட்டியை மணந்த காலத்திலே என்னுடைய அவதாரம் என்ன தெரியுமா? ராம அவதாரம். ஆமா, ராம அவதாரம் அழகிலே மிஞ்சியவன். ஆமா, உலகில ராமர் வந்து அழகு. அழகு என்றால் ஆசைப்படுவர்கள் பெண்களா ஆண்களா? ராமா, அழகுனா யாரு முதல்ல ஆசைப்படுவாங்க? ஆம்பளை வந்து அழகா இருக்கிறாங்கன்னா பொம்பளைக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆம்பளையா போட்டுக்குவாங்க. இல்ல, அழகு என்றால் அது ஆண்கள் அழகா இருந்தாலும் சரி, பெண்கள் அழகா இருந்தாலும் சரி, அந்த அழகை ரொம்ப ரசிப்பவர்கள் யாருன்னா பெண்கள் தான். அப்படி இருக்க ராம அவதாரத்திலே அழகுல கொஞ்சம் அதிகமா இருந்ததால இந்த புவனத்திலே என் மீது ஆசை கொண்ட பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? 12,011 பெண்கள். என்ன சரிகிற எங்க பெரியப்பாட்டி கூட ஆசைப்பட மாட்டேங்கிறான். ராம அவதாரத்துல 12,011 பேரா? 11 பெண்கள் என் மீது ஆசை கொண்டாள். என்னது அவரா எள்ளு மூக்காட்ட கிள்ளி வச்சா கூட பத்தாது கலந்து. அந்த பெண்ணுக்கெல்லாம் நான் என்ன வாக்களித்தேன் தெரியுமா? ஏன்னா ஒரு விளக்கு எரியுதுன்னா அதுக்கு தூண்டுகோல் வேண்டும். ஆமா, வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேண்டும். இப்போ நம்ம 16 பேர் வந்திருக்கோம்னா ஒரு ஆள் வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. முதலாளின்னு ஒரு ஆள் இருக்கணும். வழிகாட்டுறதுக்கு போனாரு பாரு. இப்போ நான் பாரு யாரு போனாரு பாக்கலையா? முதல் வழிகாட்டுவாரு, அப்புறம் 16 பேரும் போவாங்க. அது போல இந்த புவனத்திலே நான் ராமாவதாரத்திலே அழகிலே மிஞ்சியதால் என் மீது ஆசை கொண்டீர்கள். ஆனா இப்ப எடுத்திருக்க அவதாரம் என்ன தெரியுமா? இந்த புவனத்திலே ஆண்மகன் இப்படிதான் வாழ வேண்டும். உன்னை போல ஒரு ஆண்மகன் அமர்ந்திருக்காங்களே, ஆண் பிள்ளை ஆண்கள், அவர்கள் எல்லாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே ராமாவதாரம் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு வழிகாட்டலன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா அது மாதிரி தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஆண்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே நான் இந்த ராமாவதாரம் எடுத்திருக்கேன். இந்த பிறவியிலே என் மனைவி சீதா பிராட்டி ஒருவளை தவிர மற்ற பெண்ணை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். நான் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். பெண்களா, என் மீது ஆசை கொள்ள வேண்டாம். முந்தா நேரத்து கூச்சாரு விட்டு பேசிருந்த ராமன்றவன் ஒரு ஆள் பேசிருந்தாங்க. ராமனா இருக்கும். இந்த ஆண்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காகவே ராமாவதாரம் எடுத்தேன். அதனால அவங்க சீர்திருத்தம் இல்லையா? அதனால அது போல பெண்களே, உங்கள் ஆசையெல்லாம் இப்பிறவிலே என்னால் தீர்க்க முடியாது. நான் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நித்திய பிரம்மச்சாரி. என் மனைவி சீதா பிராட்டி ஒருவளை தவிர மற்ற பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். உங்கள் ஆசையெல்லாம் நான் தீர்க்க வேண்டும் என்றால் அடுத்த யுகத்திலே நான் கண்ணனாக கிருஷ்ணனாக அவதாரம் செய்வேன். ஒரு இடத்திலே பிறந்து அதே இரவிலே மற்றொரு இடத்திலே நான் ஒளிந்து வளருவேன். உங்கள் ஆசையெல்லாம் பிறவிலே நான் தீர்க்கிறேன் என்று ஆதியிலே அப்பெண்ணுக்கு வாக்களித்தேன். அப்பெண்கள் எல்லாம் 12,000 பெண்களும் கோபால மாதிரிகளாக எதுகுலத்திலே வந்து பிறந்தார்கள். அதான் எடைமுடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, 12,000 பெண்களும் எதுகுலத்திலே யாதவ பெண்களாக வந்து பிறந்தார்கள், கோபால மாதிரிகளாக. அதனால்தான் இருந்து பிறந்து அங்கு போய் வளர்ந்தது காரணம். அப்பெண்களோட ஆடி பாடி விளையாடி அவர்கள் ஆசையெல்லாம் தீர்க்க வேண்டும் அல்லவா? அதனால ஆசையெல்லாம் தீர்த்தேன். 12,000 கோபால மாதிரிகள், 8 பட்டபிஸ்திரி, ராதா ருக்கு கூட்டிக்கினு வாடா. 12,000
கூட்டின்னு வர வேண்டியது. 8 3 11. 11. ஆமா. என் சதாகாலம் மார்பிள லட்சுமி. 12. 12,011 பெண்களும் ராமவதாரத்திலே என் மீது ஆசை கொண்ட பெண்கள். சரி சரி. அதனால்தான் இந்த இடத்துல பிறந்து அதே இரவில மற்றொரு இடத்துல ஒளிந்து வளர்ந்தேன். அவங்க ஆசை தீர்க்கிறதுக்காக. ஆமா, வளர்ந்தது. அப்படி இருந்தாலும் நான் எப்பேற்பட்டவன், உண்மை எப்படி நான் வருகிறேன் தெரியுமா? நான் எள்ளுக்குள் எண்ணெய் போலும் இறந்தவன். இந்த புவனத்திலே 8 எள்ளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் என்பார் என்று சொல்லுவார்கள். ஏன் சொல்லுவாங்கன்னா இல்லையா? நிரம்பி இருக்கும் பொருள் என்ன தெரியுமா? எண்ணெய். ஆமா, அதுல எதை கலப்படம் சேர்த்தாலும் தனிமையா பிரிச்சு காமி. ஆமா, எண்ணெயில எந்த பொருளும் சேராது. அதே நிரம்பி இருக்கு இல்லையா? அது போல 8 எள்ளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் என்பார். வண்ணமாக யார் எந்த இடத்திலே இன்று கண்ணா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும், கோபாலா வர வேண்டும் என்று யார் எங்கு இருந்து முறையுமிட்டாலும் அச்சனமே சென்ற துன்பத்தை எல்லாம் திருப்பவன். ஆனால் அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. உனை போல வாவார்த்தையோடு கண்ணா கோவிந்தா கோபாலா என்று கைகூப்பி வாவார்த்தையோடு நின்று விட்டு மனதெல்லாம் வேறு இடத்திலே அலைபாய்ந்து கொண்டிருக்கும் இருதயத்திலே நான் குடி போவதில்லை. சிந்தனை. ஆமா, இந்த ஆலய வழிபாடு இருக்கு இல்லையா? இந்த ஆலய வழிபாடு பாடல்ல பழைய பாடல் கேட்டிருப்பாங்க. அந்த பாடல பாட வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். ஆலய வழிபாடு அப்படிதான் இருக்கணும். அது போல இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டாமா? இசைக்கருவி 32 இசைக்கருவிகளுக்கு நன்றாகவே தெரியும், அமர்ந்திருக்கவங்களாம் தெரியும். ஏன்னா இதெல்லாம் இசைக்கருவிகள் தான். இசைக்கருவி வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த மிருதங்கம் ராமா, அந்த இசைக்கருவில மிருதங்கத்துல எத்தனை பொருட்கள் சேர்ந்திருக்கு? ஆமா, வைக்கல பதிரு தோடு தொண்டாங்குருத்தி இருக்குது. இல்ல, அது இருக்கும் பொருளை சொல்லு. நீ இசைக்கருவி வாதிட்டு வந்தானே, இத்தனை பொருள் சேர்ந்தால் தானே அது இசை உண்டாகும். அதில் ஒரு பொருள் குறைஞ்சால் இசை வருமா? ஹார்மோனியம் ஒரு வராது. ஆமா, ஹார்மோனியத்துல பலவிதமான பொருள் செஞ்சு பலவற்ற பொருள்கள் சேர்ந்தால் தான் அது இசை உண்டாகும். ஒரு பொருள் குறைந்தாலும் இசை வருமா? சமமா போகும். இசைக்கருவி 32 இருக்கிறது. அந்த 32 இசைக்கருவியும் ஒன்றோடு ஒன்று இணைத்தால் தான் இசை வரும். ஆனால் என் கரத்தில் ஒரு இசைக்கருவி இருக்கு. இதான் புல்லாதார் பூங்குழலி என்பார். இந்த புல்லாங்குழல் இசைக்கு மட்டும் கண்ணன் இசைவான் என்று இந்த பாரோரே அறிவார். இந்த இசைக்கு மட்டும் நான் இசை காரணம் என்ன தெரியுமா? இந்த இசைக்கருவில ஏதாவது சேர்ந்திருக்கா? இதே உள்ளிருக்கும் பொருளை தேவையற்ற பொருள்கள் அனைத்தும் வெளியிலே அகற்றினால் தான் இதில் இசை உண்டாகும். ஆமா, சுத்தப்படுத்தணும். அப்படின்னா தான் இசை உண்டாகும். இந்த இசைக்கு மட்டும் கண்ணன் இசைவான் என்று இந்த பார்வரை அறிவார். காரணம் என்ன தெரியுமா? மாதவா, இது போலதான் இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய மானிடருடைய இருதயத்திலே நான் என்ற அகந்தை, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இருமாப்பு, இவையெல்லாம் அகன்று என் இருதயத்திலே ஒன்றுமே இல்லை இறைவா. புல்லாங்குழல் மாதிரி வெற்றிடமாவே இருக்கு அப்படின்னு சொல்ற.
இது போல என் இருதயத்துல ஒன்றுமே இல்லை இறைவா, என் இருதயமே வெற்றிடமாக இருக்கிறது, நீ ஒருவன் தான் குடியிருக்க வேண்டும் என்று உள்ளன்போடு ஆலய வழிபாடு என்னிடம் செய்தால் நீ ஒண்டி குடிச்சு அவங்க என்னத்துக்கு குடிக்காத அச்சனமே சென்று அவர் துன்பத்தை எல்லாம் தீர்ப்போண்டா. என்ன சாமி சொல்ற, அவங்க நீ அம்மா சொன்னாலும் ஆனாலும் அடங்காது. இன்னும் ஒரு பாட்டில் மேல 500 ரூபாய் ஏறினா கூட சரி. எலெக்ஷன் போது பாரு, ஒரு குவார்டர் 500னா கூட உள்ள ஓட்டலதா. அதே யாருக்கு போட்டீங்க? உதாரணம் சொல்றேன்டா. அதே அது போல அந்த மூட சொல்லு, அவருடைய துன்பத்தை எல்லாம் தீர்ப்பவன் நான். அப்படி சொல்லியா மனசே? ஆமா, அந்த மாதிரி இருந்தா அது போலதான் நீ காபந்தனம் செய்து வருகிறேன். காக்கும் கடவுள் கண்ணன் என்று சொல்வார்கள். ஏன்னா நித்திய பிரம்மச்சாரியா இந்த புவனை ஏன் ஏங்க தெரியுமா? ஏன் இறங்குது எனக்கு என்ன தெரிஞ்சு. சூரியமலைக்கு சாப்பிடுறோம், 3 வேளை சாப்பிடுறோம், தூங்குறோம், திருப்பி அங்கன்னா தூக்கிட்டு போறோம். மாதவா, இந்த 48 நாள் நோன்பு விரதம் அப்படின்னு சொல்றாங்களே, யாருக்குன்னா தெரியுமா? 48 நாள் நோன்பு விரதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏமா ஏன் சாமி நாங்க அந்த பாக்குறோம் வரோம், இப்ப கூட பாரு சாமி 2 கண்டி. ஏன்னா எதுனா 1-2 நல்லது கெட்டது காதல வாங்கி போடணும்னு உட்காந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லணும் இல்லையா? ஏன்னா இந்த 48 நாள் நோன்பு விரதம் இந்த பகவான் எனக்கு இல்ல, இறைவனுக்கு, இது என்ன காளியம்மா, இதுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா மனிதனுடைய ஆத்மா வெற்றிடமாக எப்படி இருக்க வேண்டும் என்பது விளக்கமா சொன்னேன் இல்லையா? அதற்கு இதையும் சொல்றேன். இந்த புவனம் என்பது இந்த ஒரு கல்லை தூக்கி 1 மணி நேரம் வச்சிருக்க முடியுமா உன்னால கையில? அப்படிப்பட்ட இந்த கல்லையே தூக்கி வைக்க முடியாத உன்ன இந்த புவனத்தையே, இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம், இந்த புவனத்தை எல்லாம் தாங்கி நிற்குதே சுழற்சி பூமி, பூமி பந்து, இது எப்படி இயங்கிட்டு இருக்கு? அதானே சொல்லுது. எதனால இயங்குது தெரியல, அது காரணத்தையும் சொல்றேன்டா. இந்த 48 நாள் நோன்பு வருது எதுக்குன்னா, இந்த புவனத்தை வலப்புறமாக சுத்தி வருகிறது. இந்த நான் எதற்கு விளக்கமா சொல்றேன். உனக்கு ராசியில பிறந்திருப்ப, இந்த புவனத்துல எத்தனை ராசி இருக்கிறது? 12 சொல்றாங்க, 10 சொல்றாங்க. 10 எங்கடா டே, 12 தான்டா. இல்ல பாதி ஐயர் 10 தான் சொல்றான். அப்படியே யாரும் சொல்ல மாட்டாங்க. 12 சொல்றாங்க. 12 ராசி. கிரகங்கள் எத்தனை? 9. இதையும் 2த்தையும் கூட்டிக்கோ. 9 ஒரு எத்தனை பார்க்கணும் முதல்ல? 12 ஒரு 9 21. இந்த புவனத்திலே வால் நட்சத்திரங்கள், இந்த கிரக சுழற்சி உற்பணம் செய்து கொண்டிருப்பது வால் நட்சத்திரங்கள் எத்தனை தெரியுமா? அது 21. 27 வால் நட்சத்திரம்டா. என்ன சொல்லுவாங்கல்ல, அஸ்வினி, அந்த உத்திராட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? ஜாதக பலன் பார்த்தா தெரியும். அப்படி இந்த 27 வால் நட்சத்திரம், இது 2 எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிக்கோ. 25 ஒரு 21 48. இந்த 48 இந்த புவனத்தை கீழே விடாமல் கிரக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறதே. எப்படி செய்து கொண்டிருக்கிற சக்தி நமக்கும் ஒரு சக்தி கொடுக்காதா அப்படின்றதுக்காக தான் இந்த கிரக பலன்லாம். இப்ப வெற்றிடம் ஆயிடுச்சா எல்லாம்? ஆனா சூரியகாரணம் சந்திரகாரணம் பிடிக்கும் போது எதுவும் காணும். அது அரவங்கடவுள் சொல்றேன், இப்ப வேண்டாம். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக இன்று சதியின் பதியமாக நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் மனைவி லட்சுமி அழைத்துட்டு வாடா.